இந்த ஜெனி கொலை கேஸ பத்தி உங்களுக்கு முழுசா ஞாபகம் இருக்கா? எஸ் யுவர் ஆனர். பிரியங்கா, நீங்க கேட்கலாம். தேங்க்யூ ரோனா. வணக்கம் துவாரகா மேம். வணக்கம். ஜெனி மர்டர் கேஸ்ல என்னையும் ஒரு சாட்சியா விசாரிச்சிருக்கீங்க. உங்களுக்கு மறந்துருக்காதுன்னு நினைக்கிறேன். எப்படி மறக்க முடியும்? அந்த கேஸ்ல இருந்து உங்களை வலுக்கட்டாயமா ரிலீவ் பண்ணிருக்காங்க, ரைட்? எஸ். நீங்க இந்த கேஸ்ல இருந்து ரிலீவ் ஆகும்போது அடுத்த வரவங்க கிட்ட இந்த கேஸ் ஒப்படைக்கணும், அதான முறை? ரைட். சரி, அப்புறம் ஏன் இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட எந்த இன்ட்ராக்ஷன்லயும் கலந்துக்கல? நீங்க உங்களை ரிலீவ் பண்ணதுனால அப்படியே விட்டீங்க. இறந்தது ஒரு டாக்டர் ஆகக்கூடிய பொண்ணு. அந்த பொண்ணை இந்த நிலைமைக்கு ஏற்படுத்தின கல்பிரிட்ட பிடிச்சி தண்டனை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அந்த கடமை உணர்ச்சி இருக்கிற உங்ககிட்ட 4 வருஷத்துக்கு முன்னாடி கட்டிட வேலை செய்யற ஒரு பொண்ணு, அடையாளம் தெரியாத ஒரு நபர் அவளை ரேப் பண்ணிருக்கான்னு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கா. ஆமா, அவளோட ஃபியூச்சர் பாதிக்கப்படக்கூடாதுன்னு எந்த கம்ப்ளைண்ட்டுமே ரெஜிஸ்டர் பண்ணாம மத்த டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணி விசாரிக்க சொன்னேன். கூட வேலை செய்யறவங்க, அக்கம் பக்கத்துல உள்ள ரவுடிங்க, நார்த் இந்தியன்ஸ், அப்படி எல்லாவரையும் விசாரிச்சு அந்த பொண்ணு கிட்டயே போட்டோஸ் காட்டி ஐடென்டிஃபை பண்ண சொன்னேன். பட் ஃபைன் பண்ண முடியல. அப்ப அந்த கேஸையும் நீங்க கடப்புல போட்டீங்க. கேஸ் ரெஜிஸ்டர் ஆகாதனால உங்களுக்கு பிரஷரும் இல்ல. அவர் ரேப் பண்ணப்பட்டதுக்கு ஏதாச்சும் ஆதாரம் இருக்கா? எஸ். அந்த பொண்ணோட மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ரிப்போர்ட்ஸ் அண்ட் அவளோட சாரியில இருந்து கிடைச்ச செமன் ஸ்டெயின்ஸ். சரி, இந்த செமன் ஸ்டெயினும் ஜெனி மர்டர் ஸ்பாட்ல கிடைச்ச செமன் சாம்பிள்ஸும் நீங்க அனலைஸ் பண்ணீங்களா? எனக்கு இருந்த ஒர்க் ப்ரெஷர்ல விட்டு போச்சு. அப்போ உங்களுக்கு இருந்த ஒர்க் ப்ரெஷர்ல நீங்க அது கம்பேர் பண்ணல. இந்த கேஸோட மெயின் எவிடன்ஸே அந்த கெட்டிட வேலை செய்யற பொண்ணு அவங்க சேலையில இருந்து கிடைச்ச ஸ்பெர்ம் ஸ்டெயின், வேளாச்சேரி அனிதா கேஸ்ல மர்டர் ஸ்பாட்ல இருந்து கிடைச்ச ஷூ தடம், அண்ட் ஜெனி மர்டர் கேஸ்ல கிடைச்ச ஸ்பெர்ம் சாம்பிள். இத மூணத்தையும் கம்பேர் பண்ணியிருந்தா போலீஸ்னால அந்த குற்றவாளியை ஈஸியா கண்டுபிடிச்சிக்கலாமே. மேடம், கட்டட வேலை செய்யற பொண்ணு ரேப் பண்ணப்பட்ட கம்ப்ளைண்ட், அதாவது ரெஜிஸ்டர் பண்ணாத ஒரு கேஸோட டீடைல் ஒரு கமிஷனரோட பொண்ணுக்கு கிடைச்சிருக்கு. அப்படின்னா இந்த மாதிரி கான்ஃபிடென்ஷியலா இருக்கிற கேஸ் எல்லாம் தன்னை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறதுக்காக பிரியங்கா பயன்படுத்திக்கிறாங்களோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. ஜெனி கேஸ் நான் கையில எடுத்த உடனே ஒரு பொண்ணு என்ன பார்க்க வந்திருந்தா. என் பேரு அகிலா. நான் கட்டட வேலை செஞ்சுட்டு இருக்கேன். 4 வருஷத்துக்கு முன்னால சைதாப்பேட்டையில ஒரு கட்டிட வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அப்போ யாருன்னே தெரியாத ஒருத்தன் என்ன ரேப் பண்ணிட்டான் மேடம். அன்னைக்கு நான் கத்தி இருந்தா அவன் என்ன கொன்னு இருப்பான். அவன் கையில கத்தியெல்லாம் வச்சிருந்தான். நல்லா 6 அடி உயரம், தாடியெல்லாம் வச்சிருந்தான். அதுக்கப்புறம் அவனை நான் பார்த்ததே இல்லை. பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணோட கண்ணில் இருந்த அந்த வலியும் கோவம் இப்போ என் கண்ணிலே இருக்கு. நீங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலையா? அப்போ எனக்கு கல்யாணம் ஆகல. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணல மேடம். ஆனா போலீஸ் கிட்ட சொன்னேன், அவங்க தேடினாங்க. ஆனா அவன் கிடைக்கல. சரி, அப்ப இத்தனை வருஷம் கழிச்சு என்கிட்ட வந்து ஏன் சொல்ற இத? கோர்ட்ல நடக்கிற கேஸை பத்தி நான் பேப்பர்ல படிச்சேன் மேடம். ஒருவேளை அந்த பொண்ணை கொலை பண்ணவன் என்ன ரேப் பண்ணவனா கூட இருக்கலாம்னு எனக்கு தோணுச்சு. சரி, அந்த அக்யூஸ்ட பிடிச்சும் முன்னாள் நிறுத்தினா உன்னால அடையாளம் கண்டுபிடிக்க முடியுமா? கண்டிப்பா மேடம். ஆனா கேஸ்ல மட்டும் சேர்க்காதீங்க. கண்டிப்பா சேர்க்க மாட்டேன், தைரியமா இரு. ஜெனி கொலை கேஸை என்கொயரி பண்ண போலீஸ் டீம் உங்களுக்கு தானே ரிப்போர்ட் பண்ணணும்? எஸ். இந்த கேஸை பத்தி நானும் என் டீமும் அதிகமா டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஒவ்வொரு அப்டேட்ஸும் கரெக்டா ஃபாலோ பண்ணியிருக்கோம். நான் உங்களை கொஸ்டின் பண்ற மாதிரி நினைச்சுக்காதீங்க. என்னோட டவுட்ஸ் கொஞ்சம் கிளியர் பண்ணி கொடுத்தா போதும். கேளுங்க. பொதுவா ஒரு கேஸ்ல எவிடன்ஸ் கிடைக்கல, இல்லைன்னா அந்த கேஸை ஹேண்டில் பண்ண முடியலன்னா உங்க அடுத்த மூவ் என்னவா இருக்கும்? எந்த ஒரு கேஸும் நாங்க க்ளோஸ் பண்ண மாட்டோம். கொலை செஞ்சு வெளியூர் போனவனை கூட 16 வருஷங்களுக்கு அப்புறமா அரெஸ்ட் பண்ணிருக்கோம். வாவ், இன்ட்ரெஸ்டிங். உங்களால முடியும் நம்பும்போது இந்த சிபிசிஐடி, சிபிஐ இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு எப்படி யூஸ் ஆகுது? எங்க டிபார்ட்மெண்ட்டை விட அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு பவர் அதிகம். அதனால இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறாங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட் முடிக்காத எத்தனையோ கேசஸ மற்ற 2 டிபார்ட்மெண்ட்ஸ் முடிச்சிருக்காங்க, அப்படிதானே? ஆமா. உங்களுக்கு கிடைக்காத இன்ஃபர்மேஷன் அண்ட் எவிடன்ஸ் எப்படி அவங்களுக்கு கிடைக்குது? அதான் சொன்னேனே, அவங்களுக்கு எங்களை விட பவர் அதிகம்னு. பவர் இல்லாத டிபார்ட்மெண்ட் இருக்கிறதுக்கு நீங்க இல்லாமலே இருக்கலாமே.
என்னோட கேள்விகள் முடிஞ்சிருச்சு யுவர் ஆனர். துவாரகா, யூ கேன் கோ. எஸ் மேம். எல்லாரும் சட்டத்தை கையில் எடுத்துட முடியாது. அதுக்காக எல்லாரும் எல்லாத்தையும் அதிகாரம் பண்ணவும் முடியாது. அதுக்குன்னு ஒரு வரையறை இருக்கு. அப்படிதான் அரசியலமைப்பு சட்டம் இருக்கு. இதெல்லாம் படிச்சுட்டு வந்து உங்க ஐடியாவை சொல்லுங்க. படிச்சுட்டு வந்தனால தான் கேள்வி கேட்குறேன் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். பிரியங்கா குறிப்பிட்ட அந்த மெடிக்கல் டெஸ்ட்டை மேட்ச் பண்ணி ரிப்போர்ட் எடுங்க. ஒருவேளை அது மேட்ச் ஆனா குற்றவாளியை கைது செய்வதற்குள்ள நடவடிக்கை எடுங்க. வழக்கை நான் 16ஆம் தேதிக்கு ஒத்தி வைக்கிறேன். எஸ் கோர்ட். தேங்க்யூ யுவர் ஆனர்.